ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Samayaldelight. இன்றைக்கி நம்ம வீடியோவில் புட்டிங் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியாகவும் நாக்கில் வச்சதுமே கரையக்கூடிய அளவுக்கு ரொம்பவே சாஃப்டான புட்டிங் எப்படி செய்கிறதா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் Samayaldelight சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த புட்டிங்க்கு நம்ம கேரமல் பண்ணிக்கிறலாம். அரை கப் அளவுக்கு நான் ஜீனி எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. நம்மளுக்கு தேன் கலரில் வரணும். அப்பப்போ மட்டும் லைட்டாக அந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஸ்டவ்வை இதுக்கப்புறம் நீங்கள் மீடியமாக வச்சுக்கிட்டே கலந்து கொடுங்க. ரொம்பவும் கலர் மாறிடுச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். இது மட்டும் நீங்கள் கரெக்டாக பக்குவமாக பார்த்து எடுத்துக்கிறணும். கலர் இப்போ ஓரளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா இப்போ நம்மளுக்கு கலர் சூப்பராகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எந்த பாத்திரத்தில் புட்டிங் பண்ண போகிறீங்களோ அதில் இந்த கேரமலில் ஊற்றிடுங்க. இதை நீங்கள் அதே பாத்திரத்தில் வச்சிட்டிங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கிறோம். உடனே நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடணும். இந்த மாதிரி சுற்றி நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு இதை அப்படியே வச்சிடலாம். இது ஒரு பக்கம் ஆறட்டும். இதுக்கப்புறம் நம்ம புட்டிங்க்கான ரவையை நம்ம கலந்துக்க போகிறோம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் பால் கரெக்டான அளவாக இருக்கும். இந்த பால் பொங்கி வரட்டும் லேசாக. இதுக்கப்புறமா நீங்கள் ஜீனி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. இந்த கப்பிலே நான் 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். சின்ன பீஸாக வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை வறுக்க வேண்டாம், அப்படியே நீங்கள் சேர்க்கலாம். அளவுன்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்பூன் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். இது எல்லாமே சேர்ந்துட்டு நல்லா ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு கலந்து கொடுங்க. இந்த ரவை நல்லா வெந்து வரணும். நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். குருணையாக நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரவை வெந்து வந்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா 2 முழு முட்டை எடுத்துக்கோங்க. இந்த முட்டையை சேர்த்துட்டு இது கூடவே வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. முட்டையோட வாடை வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறோம். அப்படி வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து கொடுத்துருங்க முட்டையை. இதுக்கப்புறமா நீங்கள் கலந்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இந்த முட்டையோடு சேர்த்து அடித்து கொடுங்க. ரவை நல்லாவே ஆற விட்டுருங்க. சூடாக மட்டும் இருக்கக்கூடாது. இந்த முட்டையில் சேர்க்கும்போது நம்ம கலந்து வச்சுருக்க ரவை சூடாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா முட்டை திரளையாக நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு கரண்டியில் ஊற்றிக்கிட்டே நீங்கள் கலந்து கொடுக்க ஆரம்பிங்க. பாருங்கள், நம்ம எடுத்து வைக்கும்போது எந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தது. இந்த பாலும் ரவையும் சேர்ந்து இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் திக்காகவே ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்ந்து கலந்து கொடுத்துட்டே இருங்க. எல்லாமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம புட்டிங் பண்ணுற இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். ரவையை மட்டும் நீங்கள் நல்லா ஆற வச்சிடணும். சூடாக எப்போவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ ரொம்பவே ஈஸியாக நம்ம இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். இட்லி பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் அதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நீங்கள் வேக வைக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டியில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க. அப்படி ஸ்டாண்டு இல்லைன்னா நீங்கள் ஒரு சின்னதாக மூடியை கூட குப்பரை கமத்திட்டு அது மேலே வச்சுக்கலாம். 1/2 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸ்டாண்டு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டுருங்க. அப்போ தான் வேகும்போது அந்த ஆவி நம்மளுக்கு உள்ளே இறங்காமல் இருக்கும். தண்ணி உள்ளே இறங்காமல் இருக்கும். இதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டுட்டு கொதிச்சதுமே நீங்கள் ஸ்டவ்வை பாதியாக குறைச்சி வச்சுக்கோங்க. 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுருங்க. அப்பப்போ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கத்தி இந்த மாதிரி விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும் பாருங்கள். சூப்பராகவே நம்மளுக்கு வெந்துருச்சு. புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதை வெளியே எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. உடனே நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு இதுக்கப்புறம் கத்தியை வச்சு சுற்றி எடுத்து கொடுங்க. ரொம்பவே ஈஸியாக நம்ம புட்டிங் எப்படி பண்ணுறது தான் பார்த்துருக்கோம். நீங்கள் இதை வெளியில் போய் எந்த ஒரு பொருளுமே வாங்க வேண்டாம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்பவே அழகாகவும் ரொம்பவே ஈஸியாக நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நினச்சிங்கன்னா உடனே இந்த மாதிரி ஒரு புட்டிங் செஞ்சு கொடுங்க. நல்லா ஆறிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு மூடியை வச்சுட்டு அப்படியே கவுத்தி விட்டுருங்க. ரொம்பவே அழகாக சூப்பராக வரும் பாருங்கள். கேரமெல்லாம் வடிஞ்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க புட்டிங். நீங்கள் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக சமைக்கிறவங்க கூட ரொம்பவே ஈஸியாக நீங்கள் இந்த புட்டிங் பண்ணலாம். கண்டிப்பாக இதை எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள்.
கத்தியை வச்சதுமே அவ்வளோ ஈஸியாக இறங்குது. ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. இதை நீங்கள் உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக நம்ம வீட்டிலேயே இருக்க பொருட்களை வச்சு எப்படி ஈஸியாக புட்டிங் பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல்டெலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.